Gold daily analysis. Okay, இன்னைக்கு வந்து 24 ஜூன். ஓகே, ஸோ 24 ஜூன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியில் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து முதல்ல பார்ப்போம். ஓகே, டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளியர் கட் ஒரு பெரிஷ் இம்பாசிவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஏரோவும் வச்சுருக்கேன், ஒரு லைனும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பித்த இம்பாசிஃபு கரெக்டாக வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேயா, ஸோ நீங்கள் தேதியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து 7ஆம் தேதி 6ஆம் மாதம், மீன்ஸ் தட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஆல் த வே ஒரு 2 வாரமாகவே வந்து ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டிவ் அண்ட் ஆக்டிவ் வேவ்ல தான் இருக்குது. ஓகே, மீன்ஸ் தட் மார்க்கெட் இன் அ சைட் வே. ஆனால் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம்னா நம்ம H4 வந்து கிளியராக தெரியும். ஸோ யூ கேன் சி ஹியர், இங்கே நல்லா பாருங்கள், டெய்லியில் நடந்த பேரிஷ் இம்பாசிஃபும் H4ல நடந்த பேரிஷ் இம்பாசிஃபும் அண்ட் ஆல்சோ H1ல நடந்த பேரிஷ் இம்பாசிஃபும் ஒரே இடம் தான். ஓகே, விச் இஸ் ஹியர். ஓகே, ஸோ இங்கே கிளியராக பாருங்கள், H1 H4 டெய்லி ஆல் த வே. ஓகே, 3 டைம் ஃப்ரேம் ஒரே மாதிரி வந்து பேட்டர்ன் இருக்குது. ஓகே, ஒரு கரெக்டிவே இல்லை. ஓகே, ஸோ வி ஸ்டார்ட் வித் டெய்லி அகெயின். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் ஸ்டில் இன் அ பேரிஷ் மூட். ஓகே, இது வந்து ஒரு பேரிஷ் இம்பாசிவ் அண்ட் மார்க்கெட் மேக் அ கரெக்டிவ், ஆக்டிவ் வேவ் 1, ஆக்டிவ் வேவ் 2, ஆக்டிவ் வேவ் 3, ஆக்டிவ் வேவ் 4 அண்ட் ஆக்டிவ் வேவ் 5. ஓகேயா, இது வந்து டெய்லியில். ஓகே, அட் த மூமெண்ட் டெய்லி ஸ்டில் இன் பேரிஷ் மோட். ஓகே, இப்போ வந்து நம்ம H4க்கு போவோம். ஸோ H4ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ delete this arrow first. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி H4ல பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்த இம்பாசிவ் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஆல் த வே அப். ஓகே, ஆல் த வே அப் ஒரு 2 வாரமாக வந்து பேக் டு பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்லோலியாக கரெக்டிவ் பண்ணிவிட்டு ஆக்டிவ் வேவ்லேயே தான் இருக்குது ஆல் த வே அப். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ வந்து நம்ம பை பண்ணவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் ஸ்கால்பிங் மெத்தட். ஓகே, M30 பாய்க்கலாம், H1 பாய்க்கலாம். ஆனால் H1 கொஞ்சம் ட்ரிக்கி இந்த சிச்சுவேஷனில். எதனாலனா, பிகாஸ் யூ see here, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லியில் எப்படி வந்து ஒரு பேரிஷ் இம்பாசிவ் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே இது H4லையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதே இது H1லையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ யூ கேன் see here all the way down. ஓகே, இங்கே ஆரம்பித்த இம்பாசிவ் கடைசியாக இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகே, இங்கே வந்து 2 கேண்டில் ஓட கரெக்டிவே இல்லை, க்ரைட்டீரியாவே இல்லை, ஆல் த வே டவுன். ஓகே, இது 7ஆம் தேதி நடந்த ஒரு கதை. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாரமாகவே ஆக்சுவலி வந்து மார்க்கெட் இன் ஆக்டிவ் வேவ் மட்டும்தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் ஸ்பீடாக மேலே ஏறினாலும் கீழே இறங்குறதுக்கு டக்குன்னு இறங்கிடும், பிகாஸ் மார்க்கெட் இன் பேரிஷ் மோட். ஓகே, அடுத்தது நம்ம வந்து H4ல வந்து திருப்பி ஆரம்பிப்போம். ஸோ H4ல வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா எதனால் வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மேலே ஏறிட்டு, ஐ மீன் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு, எதனால் இங்கே இந்த பாயிண்ட், எதனால் இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் H4ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இருக்காத மாதிரி தெரியும். என்னடா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் இம்பாசிவ் மட்டும் தானே இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு QM இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் see here, இங்கே வந்து ஒரு ஹை. ஓகே, ஸோ லெட் மீ புட் அ பாக்ஸ் ஹியர். ஓகே, இது வந்து இந்த ஏரோ தனியாக வைப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹை, இது வந்து நியூ ஹை. ஓகே, ஸோ இந்த ஹை. ஓகே, லெட் மீ புட் அ பாக்ஸ் ஹியர் அண்ட் another one box here. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த டாட் அண்ட் இந்த டாட் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஹியர் we have one high and another new high. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லோ. ஓகே, this one. ஓகே, and then another one new low. Okay, so let me put here. So you can see here, இதுதான் one of the way to mark QM lah. Okay, so இது வந்து QM bearish. ஓகே, அதாவது வந்து bearish mode செல்க்கு உள்ள QM. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆல் த வே. ஓகே, ஸோ எப்படி நான் இந்த பாக்ஸ் எப்படி எடுப்பேன்னா, ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த bullish கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து மேலே வரைக்கும், எது வரைக்கும், இந்த ஷேடோ வரைக்கும், இந்த ஹையோட ஷேடோ வரைக்கும், திஸ் ஹை. ஓகே, இந்த ஹை ஷேடோ வரைக்கும் எடுப்பேன். ஸோ மீன்ஸ் தட், ஓகே, ஸோ லெட் மீ புட் நைஸ்லி, ஸோ ஆல் த வே அப். ஓகேயா, ஸோ இங்கே ஆரம்பித்த ஒரு பாக்ஸு இந்த வரைக்கும் நான் இழுத்துருக்கேன். ஓகேயா, ஸோ ஆல் த வே ஆன் த ரைட். ஓகே, ரைட்டுக்கு நம்ம இழுத்தோம்னா, ஓகே லெட் மீ அட்ஜஸ்ட் நைஸ்லி. ஓகே, ஸோ யூ கேன் see here. ஓகே, இங்கே தெரியுதா, ஸோ இங்கே வந்து அழகாக வந்து ஷேடோ பண்ணிட்டு போயிருக்கு. ஓகே, இந்த ஷேடோ பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன் எதனால் வந்து இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணது காரணம். ஓகே, ஸோ இது தான் QM செல்லோட ஜோன். ஓகேயா, ஸோ இங்கே கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், இது வந்து நடந்து போன விஷயம். ஓகே, அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்த்தோம்னா, ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி H4 ஸ்டில் இன் பேரிஷ் மோட், ஆனால் மார்க்கெட் வந்து ஆக்டிவ் வேவ்ல இருக்குது. ஆக்டிவ் வேவ் வந்து நடந்ததுக்கப்புறம் 2 மாதிரி விஷயம் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் திருப்பி கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் see here, இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் see here, இங்கே வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் சொல்லலாம், இல்லாட்டி டிமாண்ட் பிரேக் அவுட்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்
impulsive. Okay, sub impulsive. Listen properly. இது வந்து impulsive இல்ல, இது வந்து sub impulsive. Sub impulsive, sub corrective வந்து நம்ம active wave moodல இருக்கும்போது நம்ம பாய்க்கலாம். For example, இந்த மாதிரி ஒரு situation நம்ம பாய்க்கலாம். Okay, so you can see here, இங்க நல்லா பாருங்க, இங்க வந்து bearish impulsive நடந்திருக்கு. Okay, sub bearish impulsive. Okay, sub bearish impulsive நடந்திருக்கு. And you can see here we have the sub bearish impulsive start from here until here. Okay, so இது வரைக்கும் நடந்திருக்கு. Okay, and then we go for M30. Okay, M30ல போயிட்டு நம்ம வந்து 50%ல வந்து zone marking பண்ணுவோம். Okay, so 50%ல zone marking பண்ணனும் நீங்க நினைச்சீங்கன்னா, first thing first, as usual வந்து நம்ம warning zone மேல marking பண்ணிடுவோம். So you can see here, இங்க வந்து ஒரு warning zone இருக்கு. Okay, so this one. Okay, இது நான் வந்து மேல வரைக்கும் எடுக்கிறேன். Okay, so this one. Okay, this is one supply zone which is the warning zone. அதுக்கப்புறம் slowly கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. And all the way down you can see here we have one double Marubozu zone which you can consider as one of the supply zone also. Okay, and then followed by there is one zone here. Okay, so இந்த zone வந்து நான் முக்காவாசி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க மாட்டேன். எதனாலனா because இது வந்து 50% கீழே இருக்கு. Okay, usually நான் வந்து zone எடுக்கிறதா இருந்தாக்கா நான் 50% மேல உள்ள zone தான் எடுப்பேன். Okay, so இந்த situation நீங்க பாத்தீங்கன்னா I will not take this zone. Okay, so I only have two zone. One is the warning zone, this one is the fresh zone. So I have to change to the yellow color. Okay, so தெரியுதா? So இங்க வந்து clear-ஆ இருக்கு. Okay, so we only have two zone. Okay, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்போ இது வரைக்கும் மேல போற வரைக்கும் தான் நம்ம வந்து மேல போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, so the answer is there is only two things. ஒன்று இது மேலே வரைக்கும் போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்கே மேலே ஏறிட்டு, ஓகே, லெட்ஸ் சே இங்கே வந்து ஒரு கொரெக்டிவ் பண்ணிவிட்டு, அதாவது H4ல கொரெக்டிவ் பண்ணிவிட்டு, கொரெக்டிவ்க்கு வந்து 2 கேண்டில் ஸ்டிக் இருக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இங்கே வந்து ஒரு 2 கேண்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பேரிஷ் இம்பாசிவ், புது பேரிஷ் இம்பாசிவ் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து மேலே, அதாவது வந்து இந்த எல்லோ ஜோனும் இந்த வார்னிங் ஜோனும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆனால் அதுக்கு வந்து மேக் ஷூர் தட் அடுத்த கொரெக்டிவ் இருக்கணும். அதே மாதிரி சப் இம்பாசிவ், புது சப் இம்பாசிவ் உருவாயிருக்கணும். புது சப் இம்பாசிவ் ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ஜோனு வந்து அந்த புது சப் இம்பாசிவ்ல போயிட்டு M30ல போயிட்டு நம்ம ஜோன் மார்க்கிங் பண்ணணும். இப்போதைக்கு வந்து நான் H4 வரைக்கும் நான் போக விரும்பலை. எதுனாலனா லெட் H4 செட்டில் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் ஸ்பெஷலி வந்து இன்னைக்கு வந்து மண்டேனால, ஸோ நம்மளுக்கு வந்து 5 நாள் இருக்குது. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார், யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் இன்ட்ராடே அண்ட் யூ கேனாட் சே ஸ்விங், பட் கேன்லா ஸ்லைட்லி கேன் சே ஸ்விங் ஆல்சோ. எதனால நான் வந்து ஸ்லைட்லி கேன் சே ஸ்விங் சொல்கிறேன், பிகாஸ் சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா H1 இல்லாட்டி H4 வந்து ஒரு நாள்லேயே செட்டப் பண்ணிடும். சில நேரத்துக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும், சில நேரத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும், சில நேரத்துக்கு 2 வாரம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரிஷ் இம்பாசிவ் இங்கே நடந்திருக்கு. ஓகே, 7ஆம் தேதி நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன் why I say like that. ஓகே, ஸோ ஒரு ஸ்கல்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் லெட்ஸ் சே நீங்கள் M30 இல்லாட்டி M15 பாய்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அண்ட் லுக் ஃபார் அ bearish setup, அதாவது வந்து sell setup. ஏன்னா வந்து daily still in bearish mode, H4 still in bearish mode, H1 also in bearish mode. Okay, so I hope you have some idea about next week on gold. இந்த கோலோட அனாலிசிஸ் புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ல வந்து கோல்னு எழுத மறந்துடாதீங்க. See you all in next video and bye bye guys.